ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆ ஒரு வழியாக இப்போ தான் கூலி படம் பார்த்துட்டு வரேன். மணி 1:40 ஆகுது. 9:00 ஷோ. பரமட்டால தான் பார்த்தேன். ஆக்சுவலாக அது ஏன் கேட்குறீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் புக்கிங் இது ஓப்பன் ஆச்சு. சாட்டர்டேக்கு தான் புக் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக, இந்த ஈவன் சினிமாஸில். தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா, ஈவன் சினிமாஸுங்கிறது இங்கே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சினிமாஸ். ஈவன் சினிமாஸ்னு ஒன்று இருக்குது, ஹாய்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பேலஸ் சினிமாஸ்னு ஒன்று இருக்குது. 2, 3 தான் இருக்குது. அதில் 3த்துல மோஸ்ட்லி ஈவன் சினிமாஸில் தான் வந்து நான் பார்க்குறது. ஏன்னா பரமட்டா அதுதான் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்காக. அதுவும் நம்ம க்ரௌடு அங்கே அதிகம். பரமட்டால வந்து இந்தியன் க்ரௌடு, அது இந்தியன் மூவிஸ்னாலே அங்கே பார்க்குறது ஒரு 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 ஓரளவுக்கு நம்ம இந்தியாவில் பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்கும். விசிலு அது இதுன்னுலாம் இருக்கும். அதனால் ஜென்ரலாகவே அங்கே தான் போகிறது. அதான் ஒரிஜினலாக சாட்டர்டேக்கு புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த யூடியூபர்ஸ் குடுக்குற ஹைப்பை பார்த்துட்டு அப்படியே பார்த்தாகணுமே அப்படிங்கிற மாரி அப்புறம் அத ரீஷெட்யூல் பண்ணி, ப்ரீபான் பண்ணி Thursday நைட்டுக்கு ஒரு சீட்டு நடுவுல இருந்தது. கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லு. புக் பண்ணேன். எப்படா படம் பார்ப்போமோன்னு இருந்தது ஆக்சுவலா. ஒரு வழியா பார்த்து முடிச்சாச்சு. லியோ பார்த்துட்டு ஆல்ரெடி வந்து பயங்கர கடுப்புல இருந்தேன் நானு லோக்கி மேல. ஏன்னா லியோ எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஹாலிவுட் படம் ரீமேக் அது ஓரளவுக்கு பரவால்ல. செகண்ட் ஹாஃப் என்ன கருமண்டா அது அப்படிங்கிற மாரி இருந்தது. அதனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. அதுவும் இல்லாம ரிவ்யூஸ் எதுவும் நான் பார்க்கல நல்ல வேள. பட் இந்த ஜஸ்ட் கூகுள்ல வந்து கூலி ரிவ்யூ அப்படின்னு காலையில இருந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் சொல்றாங்க? ஜென்ரல் ஃபீட்பேக் எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி. யூடியூப்க்குள்ளலாம் போல. ஆனா சில வெப்சைட் இதெல்லாம் ஆர்டிக்கல்லாம் வரும்ல. அதில போட்டிருந்தாங்க. ஒரு சிலது நல்லாயிருக்கு, சூப்பரா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஒரு சிலது நல்லாவே இல்ல. வொர்ஸ்ட் மூவி ஆஃப் லோகேஷ் கனகராஜ் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. ஏதோ மென் செக்ஸ்பியோ ஏதோ ஒரு வெப்சைட்ல. அத படிச்சுட்டு அப்புறம் என்னடா இது லோக்கி கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கிட்டாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, சரி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாவே வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஆக்சுவலா படம் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்துச்சு படம் ஆக்சுவலா. ஆ நாட் அட் ஆல் டிசப்பாயிண்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா என்னன்னா, ஒரு மாரி ஸ்லோ பர்ன் மாரி போகுது இது. ஜென்ரலாவே இது லோக்கி படம்லாம் அப்படிதானே இருக்கும். எப்படி இருந்ததுன்னா, இது ரஜினி ஃபேன்ஸ்க்கெல்லாம் மேபி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன் இது. ஏன்னா இது வந்து ஒரு மாரி லோகேஷ் படத்துல ரஜினி இருந்தா எப்படி இருக்கும்? பிளஸ் நம்ம ஜெயிலர்ல வர மாரியான ஒரு ஹைப் சீன்ஸ்லாம் வருது. அது வந்து எப்படி ஜெயிலர் வந்து நம்ம அந்த அந்த டைரக்டர் பேர் மறந்துட்டேன் நானு. திலீப் நெல்சன்ல எப்படி ஜெயிலர் வந்து டோட்டலா வந்து ரஜினி படம் மாரி இல்லாம, ஒரு மாரி நெல்சன் படம் மாரி இருந்ததுல்ல. கிட்டத்தட்ட அது அப்படியே வந்து நீங்க எடுத்து லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல்ல அ ரஜினி படம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது. ஆம். லைக் அவுட் அண்ட் அவுட் சூப்பர் ஸ்டார் லைக் நம்ம ரஜினி ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து மேபி என்னடா இது அப்படிங்கிற மாரி இருக்கலாம். ஏன்னா, ஆ ரொம்ப அவங்க அவரு பயங்கர கமர்ஷியலா எதிர்பார்த்து போனவங்களுக்கு ஒரு மாரி டிசப்பாயிண்டிங்கா வேணா இருக்கலாமே தவிர, இது வந்து லோகேஷ் கனகராஜ் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போனீங்கன்னா, அ டிசப்பாயிண்ட் ஆகாது. நெறைய லாஜிக்லாம் நான்லாம் பார்க்கல. ஏன்னா ரஜினி படம் ப்ளஸ் அதில வந்து நம்ம லாஜிக்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரஜினிக்கு என்ன வயசாகுது? 75 வயசாகுது போட்டு எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்றாரு. அதுவே வந்து ஒரு பெரிய லாஜிக்கல் லூப் ஹோல் தான். பட் அதெல்லாம் நம்ம ரஜினி படத்தில பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. நம்மளுக்கு என்ன தேவை? ஹைப்பு, அ கதை ஓரளவுக்கு என்கேஜிங்கா போதா? ஆம், ரொம்ப ஸ்கூல் பசங்க எடுக்கிற மாரி நம்ம லியோல எடுத்த மாரி எதுவும் இல்லாம, ஓரளவுக்கு டீசென்ட்டா அப்படி கதை நகர்ந்தா, ப்ளஸ் ஒரு த்ரில்லு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு சஸ்பென்ஸு, கொஞ்சம் மியூசிக்கு, இது அதுலாம் இருந்ததுன்னா ஓகே. எனக்கெல்லாம் அப்படி இருந்தா டீசென்ட்டா இருந்தா போதும் எனக்கெல்லாம். இந்த மாரி இது வந்து மோர் தேன் டீசென்ட் இந்த படம். என்ன சொல்றது?
அது ரஜினி வந்து கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்ல இல்ல. ஒரு ஒரு 80ஸ் ரஜினி மாரி ஒரு மாரி இந்த ஏஐ வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். நான் வந்து பெல் பாட்டம் ரஜினியோட மிகப்பெரிய ஃபேனு. ஏன்னா, பெல் பாட்டம் ரஜினி பண்ற ஸ்டைலுக்குலாம் வந்து ஹாலிவுட்லயே யாரும் அ கிடையாது. அந்த மாரி ஒரு ஸ்டைலு. ஆனா என்ன பாவம் ரஜினிக்கு வயசாயிருச்சு. அவரு வந்து அந்த அளவுக்கு ஏன்னா ஃப்யூச்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி டெவலப் ஆகி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன அப்புறம், ரஜினியோட 80ஸ் 70ஸ் ரஜினியோட அப்படியே இது பண்ணி, ரஜினிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு, அப்படியே அந்த மாரி படம் எடுத்தா இன்னும் செம்மையா இருக்கும். சரி நம்ம இது கூலிக்கு வருவோம். கூலி என்ன சொல்றது? எல்லாமே அதாவது ஸ்டார் காஸ்ட்டு அது ஒரு முக்கியமான விஷயம். அதிலேயே வந்து பாதி பேருக்கு புடிச்சிரும். நம்ம உபேந்திராலருந்து நம்ம யாரு? ஐயய்யோ! மறந்துட்டேனே. நாகார்ஜுனா. ஐய்யய்யோ! நாகார்ஜுனா செம்ம ஸ்டைலு. நாகார்ஜுனா வந்து பயங்கரம். செம்மையா நடிச்சிருக்காரு. வில்லனா நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்ல ஸ்வாகு, நல்ல ஸ்டைலு. ஆ ஆக்சுவலா நான் அத யூடியூப் கமெண்ட்ஸ்லயே பார்த்தேன். தெலுங்குல வந்து நாகார்ஜுனாவ சரியா யூஸ் பண்ணல. அது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்சுவலா நாகார்ஜுனாவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மீட்டியான ஒரு ரோல்னு சொல்லலாம். நல்லா இருந்தது. அந்த அமீர் கான் கேமியோ தாறுமாறு. ஐய்யய்யோ! 5 நிமிஷம் தான் வராரு அமீர் கானு. கலாசலா இருந்தது. அதுவும் அந்த மியூசிக் அமீர் கான் சீனுக்கு அனிருத் அய்யய்யோ! அனிருத் இந்த படத்துல வந்து உண்மையிலேயே பாராட்டணும். சான்ஸே இல்ல. மியூசிக்கு கல்லாசிருக்காரு. வேற என்ன? ஸ்ருதிஹாசன் இவரு நம்ம ஷோபின் ஷாஹிர் அவரும் செம. ஒரு மாரி டெரரா நடிச்சிருக்காரு. ஒரு கேரக்டரே ஒரு மாரியான இந்த மாரியான கேரக்டரு. பயங்கர ப்ராப்பர் வில்லன் கேரக்டர். அது ரஜினியே ஒரு டயலாக்ல சொல்ற மாரி, "நான் எத்தனையோ வில்லன்கள பார்த்துருக்கேன். உன்ன மாரி ஒரு வில்லன பார்த்ததில்லடா" அப்படிங்கிற மாரி ரஜினி வந்து ஷோபிப் ஷாஹிர பார்த்து சொல்றாரு. அது அதுவே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் தானே ஆக்சுவலா. அ அது இந்த லேடி அ ஷாபின் ஷாஹிரோட ஒய்ஃப் மாரி ஒருத்தவங்க வராங்க. அவங்க ஐய்யய்யோ! அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. திடீர்னு டெரர் டெரர். வேற யார்? ஸ்ருதி ஹாசன் என்ன நல்லா நடிச்சிருக்காங்க மத்த படத்த கம்பேர் பண்ணும்போது. ஆனா திடீர்னு அடிக்கடி கேமராவ பார்த்து ஒரு மாரி முழிக்கிறாங்க. அது என்ன எதுக்கு அப்படி முழிக்கிறாங்கன்னு தான் தெரியல. அ ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் அவங்களுக்கும். அது படத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆ மத்தபடி வேற யாரு? அமீர் கான் பத்தி சொல்லியாச்சு. மியூசிக் பத்தி சொல்லியாச்சு. அ சத்யராஜுக்கு வந்து அதான் ஆல்ரெடி இதில சொன்ன மாரி ரஜினியோட ஃப்ரெண்ட் கேரக்டரு. ஆனா அதெல்லாம் தான் கொஞ்சம் ஒரு மாரி சின்ன பிள்ளைத்தனமா ஸ்கூல் பசங்க இதில இருந்தது அது. அது அது நான் அத ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. அவரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அத கண்டுபிடிச்சு அது வந்து யூஸ் பண்றாங்க. வில்லன் வந்து அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அது மாரி கத. அது என்னடா இது? என்னடா டீ சாப்பிடுற மாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டெய்லியும் 4, 5 டீ அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ராஸ்கல்ஸ் அப்படிங்கிற மாரி இருந்தது எனக்கு. ம். மத்தபடி ரஜினி சாங்குக்கு டான்ஸு அ எல்லாமே. அ ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலா எனக்கு எனக்கு ரஜினி நடிச்சு உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாரி சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தது படம். எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. மேபி இன்னொரு தடவ போனாலும் போவேன்னு நெனைக்கிறேன். செம. ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த ம என்ன சொல்றது? அதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்குலாம் வந்து மேபி இதுதான் ரீசனா இருக்கலாம். மேபி ரஜினி ஃபேன்ஸ் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படத்த எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களோ! இது வந்து கமர்ஷியல் அதாவது டிபிக்கல் லோக்கி ஸ்டைல் ஆஃப் கமர்ஷியல் மூவின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்ஷன் அ லாட்ஸ் ஆஃப் ஆக்ஷன். பட் ஒரு மாரி கொஞ்சம் ஸ்லோ பர்னா போகும் இது. அது அதான் லோகேஷ் படம்லாம் ஜென்ரலாவே எப்படி இருக்கும்? ஒரு கேங்கு, அ அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு இது, அ
அது இது மாரி ஆக்சுவலா நான் நான் இது இது இந்த இந்த ஃப்ளாஷ்பேக் சொன்னேன்ல, பழைய ரஜினி 80ஸ் ரஜினி மாரி ஒருத்தர் வராரு அப்படி அந்த அந்த இது பண்ணியிருக்காங்க ஏஐ வச்சு அப்படின்ட்டு. அது இவரு முன்னாடி நடிச்ச கூலி படத்தோட இதுவா என்னன்னு தெரியல. நான் அந்த படம் பார்த்தது கிடையாது. அது மேபி அது அது மாரி ஏதாவது நான் விக்கிபீடியால படிச்சா தான் தெரியும். என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு. மத்தபடி இப்போ அதான் நான் என்ன நெனச்சேன், அஞ்சான் லிங்குசாமி ஸ்டைல்ல ஏதாவது வச்சு செஞ்சுட்டாரோ அப்படின்னு மொத்த வித்தையும் இறக்கிட்டு அப்படி இருக்கும்னு நெனச்சேன். பட் இல்ல. நல்ல வேளை அப்படி இல்ல. லோகேஷ் லோகி வந்து கம்பேக் குடுத்துருக்காரு இந்த படத்துலன்னு தான் சொல்லணும். ப்ராப்பர். சூப்பர். ரைட்டு. நீங்க ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததா படம்? நல்லா இருந்ததா? இல்ல சுமாரா இருந்ததா? ட்ரெய்லர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு மாரி ரொம்ப ஆவரேஜா தான் இருந்தது. அதான் மேபி இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன கொஞ்சம் கம்மி பண்றதுக்கா இருக்கலாம். அந்த அந்த அதுவா கூட ரீசனா இருக்கலாம். ம். சரி. அடுத்த ரியாக்ஷன்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.